அதே நேரம் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் 40 இணை வைக்காத நபர்கள் கலந்து கொண்டு தொழுதால் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே எங்களுடைய ஜனாசாவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதற்காக ஜனாசா அறிவித்தல் ஒன்றை நாங்கள் கொடுக்கலாம், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு. ஆனால் அந்த ஜனாசா அறிவித்தல் என்பது இன்று மிகப்பெரிய செய்தி வாசிப்பதை போல மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஜனாசாவை என்ன பெயரை சொல்லி, என்ன குடும்பத்தாரை சொல்லி, அவருடைய என்ன அடையாளங்களை சொல்லி மக்களுக்கு அறிவித்தல் செய்தால் இன்னார்தான் மரணித்திருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த அளவுக்கு சுருக்கமாக ஒரு ஜனாசா அறிவித்தல் இருக்க வேண்டும். சொல் அந்த ஜனாசா அறிவித்தலில் கூடியது அவருடைய குடும்பத்தார், மனைவி, அவருடைய பிள்ளைகளை சொல்லலாம். இன்னார் மரணித்திருக்கிறார், இன்ன வீதியில் மரணித்திருக்கிறார் என்பதை ஷோட்டாக மிக சுருக்கமாக நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இன்றுள்ள ஜனாசா அறிவிப்புகள் மருமகன், அவருடைய குடும்பத்தார், அவருடைய பட்டங்கள், அவருடைய பதவிகள் என்று ஜனாசா அறிவித்தல் மாத்திரம் 15 நிமிடங்களுக்கு மேல் நீண்டு செல்வதை பார்க்கிறோம். இதை நாங்கள் முடியுமான அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் என்ன வாசகம் ஜனாசா அறிவித்தலில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டுமோ அது இல்லாமல் ஆக்கப்படுகிறது. ஒரு வாசகம் சொல்லப்படுவதை நானும் நீங்களும் அவதானித்திருப்போம். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி மிக தயவோடு வேண்டிக் கொள்கிறோம் என்றுதான் ஜனாசா அறிவித்தல் முடியும். இது ஏன் சொல்லப்படுகிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. யாராவது பேர் மிஸ் ஆகி இருந்தால் குடும்பத்தில் அவரும் என்னுடைய பேரும் சொல்லப்பட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்று பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரி இந்த வாசகம் முடிவதை பார்க்கிறோம். இதல்ல கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், மரணித்த உங்களுடைய தோழருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எனவே யாராவது நாங்கள் ஜனாசா அறிவித்தல் எழுதக்கூடியவர்களாக இருந்தால் கட்டாயம் அதனுடைய முடிவில் இதை எழுதக்கூடாது. எதை எழுத வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? இதோ மரணித்திருக்கிற இந்த சகோதரருக்காக அல்லது இந்த சகோதரிக்காக நீங்கள் அனைவரும் அவருடைய மக்ஃபிரத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இத்தனை மணிக்கு ஜனாசா நல்லடக்கம் இருக்கிறது என்பதுதான் இறுதியாக முடிய வேண்டுமே அல்லாமல் அது நான் பார்த்த எந்த ஜனாசா அறிவித்தலிலும் இல்லை. இந்த ஜனாசாவினுடைய மக்ஃபிரத்திற்காக, அவருடைய சுவர்க்க வாழ்க்கைக்காக, மறுமைக்காக பிரார்த்தியுங்கள் என்கிற வாசகம் அந்த ஜனாசா அறிவித்தல்களில் சேர்க்கப்பட வேண்டும். இயலுமான அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஜனாசாவினுடைய அறிவிப்பை நாம் சுருக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த நேரத்திலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.